நாள் 1 காலை 10 மணி அளவில் எழுந்திப்போம். இன்றைக்கும் எழுந்திக்கணுமா? ரொம்ப டயர்டாக இருக்குது. ஐயோ, இப்போ நான் எங்கே இருக்கேன்? ஏன் இப்படி இருக்கு இடம்? சரி, எழுந்திப்போம். கிராணி வீட்டில் இருக்குமா? சரி, கிராணி இன்னைக்கு ஒருக்கே பார்த்துட வேண்டியது தான். ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆர்சிவிலி கேமிங். இன்றைக்கி நம்மளோட சேனலில் கிராணி சாப்டர் 1ல் நைட் மேர் மூடில் சீவேஜ் எஸ்கேப் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயும் போல் வந்தோடனே இங்கே தான் தேடணும். ஏன்னா இந்த இடத்துல கார் கீ இருக்க வாய்ப்பு இருக்குது. கார் கீழே வெப்பன் கீ இருக்க வாய்ப்பு இருக்குது. வந்தோடனே கிராணியை சாத்தினா தான் ஒரு நிம்மதியே வரும். அவளெல்லாம் கன்னுலாம் பத்தாதுங்க. இன்னும் எதனா புதுசாக எக்யூப்மெண்ட் தந்தீங்கன்னா அவளை சுட்டு சாவடிக்கவே ஒரு சுகம் இருக்கே. எதுலேயுமே வராது. நான் சொன்ன மாதிரி கார் கீயை ஓப்பன் பண்ண உடனேவே வெப்பன் கீ தான் இருக்குது. செம்ம போங்க, வெப்பன் கீயை கையில் எடு. இன்னைக்கு கிராணி கதற போகிறா. வச்சு வெப்பன் கீயை வச்சு சுட போகிறோம். ஐயோ, வேறு சவுண்டு கேட்டு வந்துட்டாலே. உள்ளே போகிறா. ஆசம். ஃபஸ்ட் லெவலில் முடிச்சு விட்டுற வேண்டியதான். போடி போய் சாகு, அவ்வளோதான். நீங்கள் கிடந்து சாவு, நான் போகிறேன் மேலே. இது உள்ள எதனா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஒன்றுமே இல்லையே. ஐயோ, சரி நான் மேலே போகிறேன். ஐயோ, இது என்ன ட்ராப் இவ்வளோ கேவலமாக இருக்குது. சரி மேலே போ. இங்கேயும் ஒரு ட்ராப் வச்சுட்டு போயிருக்கா பாரு, பைத்தியக்காரி. சரி, நம்ம கீழே போய் வெப்பன் எடுப்போம். வெப்பனை முதல்ல கையில் எடுத்தால் தாங்க உசுரே வருது. இவளெல்லாம் வச்சுக்கிட்டு, அதுவும் இவளெல்லாம் நீங்கள் ஏர்பாட்ஸோ இல்லை ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணி விளாண்டிங்கன்னு வைங்களேன், மியூசிக்கில் நீங்கள் செத்துருவீங்க. ஒரு சில இடத்துலாம் மியூசிக் தரமாக இருக்குது. அது மாதிரி இல்லாமல் இந்த நைட்மேர் மூடில் ட்ராப் இருக்குது பார்த்தீங்களா? ட்ராப்லேயுமே ஒரு சவுண்டு. அது ட்ராப்னே தெரிய மாட்டுது. அந்த இடத்துல ட்ராப் இருக்கா அப்படின்னே தெரிய மாட்டுது. நம்ம அது தெரியாத போயிடுறோமா? போனதுக்கப்புறம் காலை விட்டால் ட்ராப் அது. அவ்வளோதான், முடிச்சு விட்டுறாங்க. அவள் எப்படி இந்த மாதிரி மிருகங்கள்லாம் ட்ராப்பை பொறுக்கின்னு இருக்கான்னு எனக்கு தெரில. பொறுக்கி வச்சுக்கிறா போல். கையிலேருந்து போட்டுனே இருக்கா ட்ராப்பு. அதை ட்ராப்னே சொல்ல முடில, பார்த்துக்கோங்களேன். ஸ்டேஞ்சர்ஸ் திங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது அந்த டெமோ கார்கனோட வாய் மாரி இருக்குது. அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு இதில் தூக்கி போட்டுன்னு இருக்கா போல். எனக்கு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இருக்கலாம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அதை பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. எனக்கும் அப்படி தான் ஃபீல் ஆகுது. ஓகே, இங்கெல்லாம் எதுவும் இல்லை. ஓகே, இங்கே எதனா இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே ஒரு புக் மட்டும் தான் இருக்குது. இதை எடுத்துன்னு நீங்கள் போட்டு வச்சிடலாம். அப்போ தான் கீழே யூஸ் ஆகும். நம்ம கீழே தான் எல்லா வேலையுமே இருக்குது. ஏன்னா நம்ம சீவேஜ் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஓகே, புக்கு எடுத்துகிட்டு போய் நம்ம வச்சிடலாம். அப்போ தான் சீக்கிரமாக நமக்கு ஸ்பைடர் கீ கிடைக்கும். நம்ம சீக்கிரமாக கீழே போயிட்டு இந்த எஸ்கேப்பை முடிக்க ஈஸியாக இருக்கும். ஓகே, இவ்வளோ ஓப்பன் பண்ணி விட்டாச்சு. நான் ஒரு சில இடத்துல ஓட்டியிருக்கேன். ஏன்னா அந்த இடம் ரொம்ப லென்த்தாக இருக்குது. நான் வீடியோவில் போட ரொம்ப லென்த்தாக இருக்குது. அந்த இடம்லாம் தேவையில்லை அப்படின்னு தோன்றதுனால தான் எடுத்துட்டேன். ஓகே, நம்ம அதை கன் எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு கிராணி வந்துட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். அதனால தான் கையில் வெப்பன் எடுத்தேன். சரி, வரலனாலும் பரவாயில்ல. எனக்கு இதில் இந்த நைட்மேர் மூடில் ஒரு சில இடங்களை பார்க்குறப்ப எனக்கு லைட்டாக ஸ்டேஞ்சஸ் திங்ஸோட ரெஃபரன்ஸ் எடுத்துருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டனலே எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒரு மாதிரி பார்க்கவே. கிராணியை பாருங்கள், மூஞ்சில் கறி பூசின்னு நிற்கிறா. ஐயோ, சிரிப்புங்க. இவ ஆனவனாக வந்துடுறா. இதில் இவ ஒவ்வொரு மூடுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு இதுவில் இருக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா இது நைட்மேர் மூடில் எப்படி இருக்காளா? இப்போ வேறு புதுசாக ஹாலோவின், கிறிஸ்மஸ்ஸு இதெல்லாம் விட்டுருக்காங்க. இதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா செம்ம சிரிப்பாக இருக்காங்க. மஸ்ட்டு ட்ரை பண்ணணும்னு நான் சொல்லுவேன். அதுவும் உங்களுக்கு கிராணி பிடிக்குதோ இல்லையோ, சும்மா போய் பாருங்கள், விசிட் பண்ணி பாருங்கள். இவ மூஞ்சை பார்த்தாலே சிரிப்பு வந்துடுதுங்க. நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் லைட்டாக சிரிப்பு வந்துடும் மூஞ்சியே. நீங்கள் ஹாலோவின்லாம் பார்த்தீங்கன்னா யாரா சாமி அந்தளவுக்கு ஃபீல் ஆகுங்க. நீங்கள் போய் பாருங்கன்னு நான் சொல்கிறேன். நம்ம சேனல்லே வந்துடும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஓகே, இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இது உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரில. ஓகே, நமக்கு ரொம்ப தேவைங்க இந்த வெப்பனு. நம்ம இந்த வெப்பன் இல்லைன்னா அவ்வளோதான், கிராணி நம்மளை போட்டுரும். இது வேறு ஆனாவுன்னா இந்த இடத்துல பக் ஆகிடுது. எனக்கு மட்டும் தான் இப்படி இல்லாமா, இல்லை உங்களுக்கும் இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இந்த நைட்மேர் மூடில் அதுவும் கிராணி 2லலாம் எப்படின்னா ஒரு எலி ஒன்று ஓடும். அது போகிறப்பெல்லாம் ஒரு மாதிரி குறுக்க வந்துக்கினே இருக்கோங்க. உங்களுக்கும் அப்படி ஃபீல் ஆகுமா அப்படின்னு சொல்லுங்கள். ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, கிராணி இருக்கிறதே பெரிய
பைத்தியக்காரியை கூட வச்சுன்னு சுற்றுற மாதிரி தான் இருக்கும். இன்னும் நீங்கள் வந்துட்டு எலி வேறு ஒரு டார்ச்சராக இருந்ததுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஃப்ரெஞ்ச் ஹேண்டிலு ஓகேங்க. இன்றைக்கி நம்ம காட்டில் மழை. இந்த இடம் பாருங்களேன், உங்களுக்கு பார்க்க எக்ஸாக்டாக எப்படி இருக்குதுன்னு தெரில, கேவலமாக இருக்குது. நீங்கள் வந்து நார்மலாக விட்டுருந்தாவே வந்து நல்லா இருந்திருக்கும் லூப்பர்ஸ். ஓகே, இங்கே ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது, அதையும் பார்த்துக்கலாம். இங்கே தான் இருக்கா அப்படின்ட்டு. கீழே வந்து ஃப்ரீ ஸ்ட்ராப் இருந்தது. ஃப்ரீ ஸ்ட்ராப் இருந்ததுன்னா அதை எடுத்துன்னு போய் போட்டு வச்சிட்டோன்னா அது வந்து சாவட்டும். இந்த இடம்லாம் சின்ன இடம், அடிக்கடி வந்து போகிறப்ப இந்த சின்ன இடத்துல மாட்டினானா கிராணி சங்கு தான். அதனால் நான் அந்த இடத்துல போட்டு வச்சுக்கிட்டேன். இங்கே வந்து எதனா நம்பர் இருக்குமா அப்படின்னு பார்க்கலான்னு நான் வந்தேன். ஏன்னா மோஸ்ட்லி அங்கே நம்பர் இருக்கும் இல்லையா, அதனால் வந்தேன். அங்கே நம்பர் எதுவும் இல்லை. சரி, நம்ம இது இங்கே போட்டு வச்சுக்கலாம். வேறு எதனா எடுக்க வேண்டியது இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ மேலே போக வேண்டியது இருக்குமோ? இல்லை, நம்ம ரிமோட் கண்ட்ரோல் இருக்குதுன்னு ஞாபகம் வந்துச்சு கைஸ். அதனால் இப்போ வந்து ரிமோட் கண்ட்ரோல் எடுத்துட்டேன். ஓகே, வெப்பன் எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். வரட்டும். வட்டா பாருங்கள். இவக்கிட்ட ஒரு டார்ச்சர். மூஞ்சை பாருங்களேன், மூஞ்சி ஃபுல்லாக கருப்பாக இருக்குது, அதில் 2 கண்ணு மட்டும் வெள்ளையாக இருக்குது. இது தூரத்தில் வந்து பார்க்க பேய் விட மோசமாக இருக்காங்க. இவெல்லாம் பேய் லிஸ்ட்டில் வைக்கக்கூடாதுன்றேன். இல்லை, ஹாரர் கேம்ன்ற லிஸ்ட்லேயே அதை வைக்கக்கூடாது. பார்க்கவும் ஹாரராக இல்லை, ஃபீலும் ஆகலை ஹாரராக. சரி, ஹாரராக ஃபீல் ஆகணுன்றதுக்காக ஏஞ்சலினாவை செட் பண்ணி அதுக்கு ஒரு தனி கேரக்டரு, அதுக்கு ஒரு தனி எஸ்கேப்பு, அதுக்கு தனியாக ஒரு இடமே ஒதுக்கி கொடுத்தா கூட அது அந்த ஹாரராக எனக்கு ஃபீலே ஆகலை. உங்களுக்கும் அப்படி தானா? ஒரு பிளாக் ஹார்ட் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஏன்னா எனக்கு சுத்தமாகவே ஃபீல் ஆகலைங்க. இன்னும் அவளை பார்க்க என்ன பயமாக இருக்குது? இல்லை, எனக்கு புரியல. சின்ன பசங்களே அசால்ட்டாக விளையாட்டு போயிடும். நீங்கள் ஹெட்செட் போட்டு கேட்டால் ஒரு சில வாட்டி இருக்கும் தான், அவள் சேஸ் பண்ணுறப்ப தான் அப்படி இருக்கும். மற்ற டைம்லாம் அப்படி இருந்ததாக நான் எனக்கு தோணுனதே கிடையாதுன்றேன். பாருங்களேன், இதெல்லாம் ரத்தமாக, அதை நம்ம நம்பிக்கணும். சரி, நம்ம அவங்களே குத்த சொல்ல முடியாது. இந்த அளவுக்கு தான் கொடுக்க முடியும், அவங்களாலனா அந்தளவுக்கு தான் கொடுக்க முடியும். ஓகே, நம்ம இந்த ஸ்பெஷலுக்கு எடுத்துன்னு வந்து வச்சாச்சு. இப்போ மீட்டை எடுத்துக்கலாம். மீட்டு கீழே தான் நம்ம போட்டு வச்சிடணும். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து மேலே வச்சிடலாம். அங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். இவெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ண போகிறோமோ. இதில் வந்து ஃபேன் எடிட்டே நல்லா இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ வந்து ஃபேன் எடிட்டில் வந்து இந்த மாதிரி ஒன்று வந்திருந்தது. அது பிசி மட்டும்தான் அவைலபிளு. என்னென்னா, ஓகே, இந்த வீல் கிராங்க் இங்கே போட்டு வச்சுக்கலாம். இப்போ வந்து அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கிராண்ட் பாவை விட்ருக்காங்க கிராணி 1ல். இது ஃபேன் எடிட், ஜஸ்ட் ஃபேன் எடிட் மட்டுமே. அந்த கிராண்ட் பா வந்து ஃபுல்லாக கன்னை கையில் வச்சுன்னு சுற்றுறான். அவங்ககிட்ட கன்று வாங்க முடில அப்படின்னு சொன்னாங்க. நான் விளையாடல இன்னும், பட் ஃப்ரெண்ட்ஸ் விளையாடினவங்க வந்து அப்படி சொன்னாங்க. ஓகே, இது வேறு இங்கே செத்து போய் கிடக்குறால, திரும்பி இந்த ஃப்ரீ ஸ்ட்ராப்பை போட்டு வச்சுருவோங்க வயசு. அப்போ தான் அடுத்த வாட்டி இங்கே செத்து போய் கிடப்பா நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி வந்து ஃபேன் எடிட்டே வந்து ஓரளவுக்கு பயங்கரமாக நல்லா இருக்குது. ஏன்னா வந்து மோஸ்ட்லி கன்று வச்சுருந்தானா கிராண்ட் பா எப்படி இருந்தால் தூரத்துலேருந்தே சுட்டுனே இருப்பான். அதனால் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் நமக்கு தப்பிக்க. ஆனால் வந்து கொஞ்சம் ஒரு சில டைம்ஸில் வந்து எரிச்சல் வரதான் செய்யும். சும்மா சுட்டுகிட்டே இருக்கானே, கம்முனே இருக்க மாட்டான் அப்படின்னு தோணும் தான். பட் இருந்தாலும் நமக்கு கஷ்டமாக இருந்தால் தான் கேம் விளையாடணுன்னு தோணும். நான் அதனால் அப்படி வைங்கன்னு நான் சொல்லலை, வைக்கணும் அப்படின்னு நான் சொல்லலை. பட் இன்னும் கொஞ்சம் பயமாக இருந்தால் நல்லாயிருக்கும். என்ன தான் நைட்மேர் மோடில் விளாண்டாலுமே அந்த ஒரு பயமே இல்லைங்க என்னை பொறுத்த வரைக்குமே. இந்த பயம், ஹாரர் அந்த ஃபீல் இன்னுமே எனக்கு வரல இந்த கிராணி கேமில். இல்லை, நான் அப்பத்துலேருந்து விளையாடுறேன் அப்படின்றதுனாலையா அப்படின்னு எனக்கு தெரில. ஃபஸ்ட்டு விளையாடுறவங்களுக்கு இருக்கும் போல், எனக்கு இல்லையே. ஃபஸ்ட்டு விளையாடினப்போ கூட அவ்வளோ ஒன்றும் பயமாலாம் இல்லை. போடி தூர. இது வேறு ஒன்று போ. அப்படி வந்து கிராணி வந்து எப்படின்னா, நான் வந்து ரத்தத்தை குடிப்பேன் அப்படின்ற கணக்கில் பல்லெல்லாம் எப்படின்னா கரையாக வச்சுருப்பாள். ஐ மீன் ரத்த கலரில் வந்து வாயை வச்சுருப்பா. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா பல்லெல்லாம் ரத்தமாக வைக்கிறது இல்லை, மூஞ்சை வந்து நாங்கள் கற்பை வச்சுப்போம். இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயம் வரும். அந்த மாதிரி வந்து அவங்களே நினச்சிக்கிறாங்க இப்படி வச்சுட்டா பயம் வந்துடும் அப்படின்ட்டு. ஆனால் இவ்வளோ பார்த்தா பயமாலாம் இல்லை. இதில் நைட்மேர் மோடு அப்படின்னு சொல்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது எங்கே பார்த்தாலும் எனக்கு நைட்மேர் மாதிரியும் இல்லை, ஒன்றும் மாதிரியும் இல்லை. ஒரு வேளை டார்க்னஸ் வச்சு விளையாண்டா பயமாக இருக்குமோ என்னவோ. ஆனால் நான் வந்து ஹெட்செட் போட்டு தாங்க விளையாடுறேனே, ஆனாலுமே எனக்கு வந்து அந்த பயம் வரல, உண்மையாகவே வரல. ஒரு சில இடத்துல வந்து சேஸ் பண்ணுறப்போ வரும் தான், நான் அது பயம்னு சொல்ல முடியாது. ஐயோ பிடிச்சிட போகுது அப்படின்ட்டு தான் வரும். ஓகே, நம்ம இப்போ கீழே போய்க்கலாம். நம்ம சீவேஜ் உள்ளே போகணும், அப்போ தான் சீவேஜ் எஸ்கேப் பண்ண முடியும்.
இதே எடுத்துகிட்டு போய் போட்டு வச்சிடலாம். இவ வேலை எங்கே சுற்றிட்டு இருக்கான்னு தெரில. நான் வந்து எல்லா கேம்லையுமே ஒரு ட்ரிக் வச்சு விளையாடுவேன். கிராணி 2லையும் ஒரு ட்ரிக்கு சொல்லியிருந்தேன். வீடியோ பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அதுலேயுமே வந்து ஒன்று சொல்லியிருப்பேன். இதுலேயும் வந்து ஒரு சீக்ரெட்டான இது சொல்கிறேன். இதில் என்ன ட்ரிக்குனா, கிராணி 1ல் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கிராணி எங்கே இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஒன்று கீழேனா பேஸ்மெண்ட் இருக்குல்ல, அந்த கார்லாம் இருக்கும் இல்லையா, அங்கேருந்து வந்தானா நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து சைடில் போயிடணும். இல்லை இந்த சைட் ரூம்ஸ்லேருந்து வந்தான்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு கீழே போயிடணும். இப்படி போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி நான் கீழேயும் வந்து ஒரு சில பேருக்கு மேப்பு தெரியாது, அவங்களுக்குலாம் நான் ஒன்று சொல்கிறேன். இது ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ண முடியும். இந்த ஸ்பைடரை நான் ஃபஸ்ட்டு இந்த அப்டேட் வந்ததுக்கப்புறம் நான் இந்த இது வரப்போ எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, கஷ்டமாக இருக்கும் போல், இவ்வளோ ஈஸியாக கிராணி மட்டும் தான் இருந்தது, அதையும் இப்போ கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படின்னு நினச்சேன் தான். அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, இது கஷ்டமாலாம் இல்லைங்க, இது தாங்க ஈஸியே இருக்கிறதுலையே அப்படின்ட்டு. வேறு வந்துட்டாலே ஐயோ. அது என்ன ட்ரிக்குன்னா, இப்போ வந்து நீங்கள் கீழே போகிறீங்களா, அதாவது இந்த சீவேஜில் போகிறீங்களா, போன உடனேயுமே விரிஞ்ச் ஹேண்டிலா சம்திங் அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, சுத்தம்லாம் அந்த வீல், கிராங்க் வீல்னு நினைக்கிறேன் அது பேர், அதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து அந்த இடம் இருக்குல்ல அங்கே செட் பண்ணிட்டீங்கன்னா, ஃபஸ்ட்டு வாட்டி போகிறப்போ உங்களை சேஸ் பண்ண மாட்டாவ. அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே. அப்போ தான் வந்துட்டு நீங்கள் அந்த ஃபுல் இடத்தையுமே அவள் துரத்துறான்னா நம்ம அவகிட்ட சேஸ் பண்ண முடியும், அவளை வந்து திசை திருப்பிட்டு நம்ம விளையாட முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அது என்னை பொறுத்த வரைக்கும் ஈஸியான அது ஒரு ட்ரிக்கு. உங்களுக்கு எதுன்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. தெரிஞ்சால் உங்களுக்கு ஒன்று இருந்துச்சுன்னா நானும் அதை ஃபாலோ பண்ணிப்பேன். அதே மாதிரி வந்துட்டு இதில் வந்து ஒரு பக்கு சொன்னாங்க. இதில் வந்து நானுமே நிறைய இடத்துல பக் பார்த்துருக்கேன். ஐ மீன் அவளாக வந்து அடிப்பா, அந்த இடத்துல ஒன்றுமே இருக்காது, ஆனால் அந்த இடத்துல நான் அடி வாங்கியிருக்கேன். இப்போ என்னென்னா, நீங்கள் வந்து பெப்பர் ஸ்ப்ரே எடுத்துட்டிங்கன்னா என்ன பண்ணணுன்னா, மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதாவது அந்த ஸ்பைடர் இருக்கும் இல்லையா, அதுக்கு கீழே ஒரு இது மாதிரி இருக்கும்ல, அந்த இடம் உடஞ்சிருக்கும் இல்லையா, அந்த இடத்துல போயிட்டு அதை அந்த பொம்மையை தள்ளி விட்டுட்டு அவள் வர்றதுக்கு முன்னாடி அந்த இடத்துல பிளாக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பெப்பர் ஸ்ப்ரேவை அவள் கண்ணில் அடிச்சுட்டு நீங்கள் உள்ளே விழுந்துடணும். அவளை பிளாக் பண்ணிடணும். இந்த ஸ்டாச்சு மாதிரி சம்திங் இருக்கும் இல்லையா, அதை தள்ளி விட்டு பிளாக் பிளாக் பண்ணி விழுந்து செத்துட்டிங்கன்னா அடுத்த வாட்டி வந்து அவளுக்கு கண்ணு தெரியாதாமா. இதை நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒர்க் அவுட் ஆச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து நான் ஷார்ட்ஸில் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நடந்ததுமே ஒரு பக் தான், நான் இதை தான் சொன்னேன். அந்த இடத்துல நான் செத்துருக்க வேண்டிய இடமே கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல வந்து ஃப்ரீஸ் ட்ராப் வந்து ஆக்டிவாக இல்லை, ஐ மீன் க்ரீன் கலரில் இல்லை. அந்த இடத்துல நான் ஃப்ரீஸ் ட்ராப்பை எடுக்க தான் போனேன், ஆனால் கிராணி அங்கே ஃப்ரீஸ் ஆகி இருந்துச்சு. அந்த இடத்துல நான் எப்படி அடி வாங்கினோன்னு எனக்கு தெரில, அந்த ஃப்ரீஸ் ட்ராப் எப்படி விழுந்ததுன்னு எனக்கு தெரில, அதில் எப்படி நான் செத்தனும் எனக்கு தெரில. கிராணி செத்துட்டா அவன் மேலே தான் ஏறினேன், ஐ மீன் அடுத்து பின்னாடி போகிறதுக்காக ஏறினேன். அது எப்படி நான் விழுந்து செத்தனே எனக்கு தெரில, எப்படியா செத்துட்டேன். இந்த மாதிரி நிறைய பக்கு நான் கிராணியில் பார்க்குறேன். நீங்கள் கிரியேட்டர்ஸ் கொஞ்சம் இந்த பக்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிங்கன்னா உங்கள் கேம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நம்ம இப்படி போகலாம். இப்போ என்னென்னா, நம்ம சீவேஜ் எஸ்கேப்புக்கு தேவையான எல்லா பொருளுமே மோஸ்ட்லி கிடச்சிருச்சு. உட்டன் ஸ்டிக்கு, அப்புறம் வந்து ரஸ்டி பேட்லாக்கி கிடச்சிருச்சு. இன்னும் செயின் கட்டர் மட்டும்தான் கிடைக்கணும், மற்ற எல்லாமே கிடச்சிச்சு நமக்கு. சீக்கிரமாக சீவேஜ் எஸ்கேப் முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இந்த ஹேமர் எடுத்துகிட்டு போயிட்டு மேலே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். இப்போ செத்துட்டாலான்னு வேற தெரில, வந்துட்டானா அவ்வளோதான், முடிச்சு விட்ருவாங்க சொல்லியை. ஏற்கனவே 2 days ஆயிடுச்சு. நான் எப்பயுமே இந்த மாதிரி 2 days வச்சு விளாண்டதே கிடையாது. ஃபஸ்ட் டேல முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். இந்த பக்னால இப்படி ஆகிட்டேன். ஐயோ போங்க, சரி விடுங்க, என்னத்தான் சொல்கிறது. சரி, இந்த பக்கம் பிளாங்கை போட்டு போயிட்டு அங்கே ஒரு கேமரா இருக்குது பார்த்தீங்களா, அதை உடச்சிடணும். இது எதுக்கு உடைக்கணும்னா, இந்த டோர் இருக்கு இல்லையா, அந்த கேட்டு வந்து மூடாது, நம்ம உள்ளே போனதுக்கப்புறம் மூடிக்கும், கேமராவில் பார்த்து மூடிடும். கேமராவில் உடச்சிட்டிங்கன்னா வந்து அது மூடாது, அதனால் வந்து அதை உடச்சி விட்டுறணும். உடச்சி விட்டுட்டு நீங்கள் போய் அந்த இதுவை கட் பண்ணால், ஒயரை கட் பண்ணால் வந்து அந்த கேட் மூடாது. இப்போ வந்து செயின் கட்டர் எங்கே இருக்குதுன்னு தெரியல,
அதனால் நான் வந்து இப்போ சுற்றிட்டுருக்கேன் வீட்டுக்கு. ஓகே, திரும்பி நமக்கு வந்து ஹேமர் தேவைப்படலாம், அதனால கீழே போட்டு வச்சிட்டேன். உடன் ஸ்டிக் எடுத்துகிட்டு போயிட்டு நான் இந்த இதுவான போட்டு வச்சிட்டேன். அந்த சீவேஜ் போகல, அந்த டோர் அதுக்கிட்ட போட்டு வச்சிட்டேன். ஓகே, இங்கே போட்டுடலாம். போடு. இல்லை வேணாம், நம்மளே குதிச்சிடலாம். ஏன் நான் குதிச்சிட்டேன்னா, இப்போ வந்து எனக்கு செயின் கட்டர் எங்கே இருக்குதுன்னு தெரில. மோஸ்ட்லி செயின் கட்டர் கீழே இருக்கும் வாய்ப்பு இருக்குது. நமக்கு தேவையான ஒரு சில பொருட்கள் எல்லாமே இங்கே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் மேலே போனால் எனக்கு காஜ் வீல் கிடைக்கும். காஜ் வீல் கிடச்சுன்னா பேலாக்கி கிடைக்கும். பேலாக்கி வச்சு நான் எதுவும் பண்ண முடியாது. அதனால் எனக்கு இப்போ தேவையானது என்னென்னா வெறும் செயின் கட்டர். மற்ற எல்லாமே என்கிட்ட இருக்குது. அதனால் நான் வந்து ஓகே அப்படின்ட்டு கீழே வந்துட்டேன். இது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, அவள் காணும். ஓகே, எல்லாமே மிஷின் கரெக்டாக இருக்குது. போடி பைத்தியக்காரி அப்படின்னு தான் இருக்குது இவளை பார்த்தாவே. எதுக்குங்க இங்கே தேவையில்லாத அவள் சுற்றிட்டுருக்கா? அவள் தான் செத்துட்டால, நிம்மதியாக போய் சேரலாம்ல. ஓகே, இதை ஓப்பன் பண்ணி மேலே போய் பார்க்கலாம். நான் இதை பார்த்துட்டேன். மேலே வந்து என்ன நம்பர் ஓப்பன் பண்ணா 2, அந்த நம்பர் ஓப்பன் பண்ணால் வந்துடும். எனக்கு தெரிஞ்சு நான் ஃபஸ்ட்டு வாட்டி இந்த எஸ்கேப் விளையாடும் போது எனக்கு இங்கே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஓகே, கட்டிங் பிளேஸ் கிடச்சிருச்சு. இங்கே வந்து நான் என்ன பண்ணிட்டேன், 1ன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் வாட்டி வந்தப்போ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. 1 வந்து ஓப்பன் பண்ணி விட்டேன். சும்மா இருப்பானா, ஷாக் அடிச்சு செத்து போயிட்டான். ஒரு டேவே முடிஞ்சிச்சு சொல்லப்போனால். அவ்வளோதான். இப்படியே தான் பண்ணாங்களே. எனக்கு வந்து அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அந்த நம்பர் அதுக்கு தான் ஒட்டி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. இவன் அதுக்கு மேலே இருக்கா. அவங்க அம்மா கிராணி தான் அப்படின்னா இவன் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மேக்கப் போடுவாங்களான்னு எனக்கு தெரில காய்ஸ். மேக்கப் தானா அப்படி இருக்குது அப்படின்ட்டு ஒவ்வொரு மூடுக்கும் ஒவ்வொரு மேக்கப். ஹாலோவின்க்கு ஒரு மேக்கப். நீங்களாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க, அந்தளவுக்கு கேவலமாக இருக்காங்க. நீங்கள் வந்து என்ன தான் பயமுத்துறதுக்கு இருந்தாலும் ஹாலோவின் மேக்கப் போடுறதா இருந்தாலும் இவ்வளோ கேவலமாக போடக்கூடாது. இதை வேற விட்டுருக்காங்க. நல்லாயிருக்கும்னு நினச்சி போய் விளாண்டேன். ஒரு சில இடத்துல நல்லா தான் இருந்தது, ஒரு சில இடத்துல நல்லா இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரு சில மூட்ஸுமே நல்லா இருந்தது, ஒரு சில இதில் நல்லா இல்லை. நான் அதுக்கும் வீடியோ போடுறேன். ஸ்டே டியூன் வித் மீ. ஓகே, இவ மூஞ்சை பார்த்தாலே எனக்கு சிரிப்பு தாங்க வருது. என்னங்க மேக்கப் அது, என்னங்க மூஞ்சி அது, நல்லா போண்டா மூஞ்சி மாதிரி போண்டா வச்சுன்னு சுற்றுது. வாயில் ஒன்று, கன்னத்தில் ஒன்று, கண்ணில் பார்த்தீங்களா, கண்ணுலேயே 2 போண்டா வச்சுருக்குங்க. இந்த மேலே லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, ஐ லிட்டு, அதுவுமே பாருங்களேன் எவ்வளோ பெருசாக வீங்கிருக்கு. யார்கிட்ட கண்ணை உடச்சின்னு வந்துக்குது அது மட்டும் எனக்கு தெரியும். இங்கே எதனா இருக்கான்னு நம்ம பார்த்துக்கலாம். இங்கேயும் ஒன்றும் இல்லை. இந்த கூனிக்கேள்வி வர வர ரொம்ப பண்ணுது காய்ஸ். நீங்கள் வந்து கிராணி 2ல் போனீங்கன்னா கிராணி 2லையுமே இவங்க பண்ணுற அவஸ்தை ஐயோ கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. இதில் என்ன சொன்னாங்கன்னா, கிராணி 1லேயுமே ஹெலிகாப்டர் எஸ்கேப் ஆகும். கிராணி 1ல் ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணி நீங்கள் என்னடா பண்ண போகிறீங்க அந்த மாதிரி இருந்தது. இதில் வந்து ஹார்ஸ் எஸ்கேப்லாம் கிராணி 2ல் ஃபேன் எடிட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அது சரியாக தெரியல. இதெல்லாம் வந்து எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னாங்க, ஏன்னா அவங்களும் விளாடுவாங்க. எனக்கு இதெல்லாம் தெரியாது, இந்த எஸ்கேப்லாம் இருக்குன்ட்டு. நிறைய யூடியூப் சேனல்ஸில் பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் நம்ம போடுவோமா தெரியாது, பட் நம்ம பார்க்கலாம், போட ட்ரை பண்ணுறேன். ஓகே காய்ஸ், இப்போ வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் ஓப்பன் பண்ண வேண்டிய டைம் ஆயிடுச்சு. நமக்கு ஃபுல்லாமே கீழே மட்டும் தான் வேலை, இந்த சீவேஸில் மட்டும் தான் வேலை. இந்த கொடூர அரைக்கி சாவடிக்கிறா காய்ஸ். நம்ம வந்து நடமாடவே விட மாட்டுறா. இப்படி போனால் ஓ அப்படின்னு கத்துறா, இப்படி வந்தால் ஓ அப்படின்னு கத்துறா. காந்தாரா படம் விட கேவலமாக இருக்குது கைஸ் இவன் கத்துறது. அவங்க வந்து சாமி அவங்க கத்தலாம், அதெல்லாம் தப்பு இல்லை. இவன் பெரிய இவன் நினைப்போம் மனசில் கத்திக்கிட்டே இருக்கா. சே, காந்தாரா படம்லாம் பார்த்துட்டு 2 நாளைக்கு 3 நாளைக்கு நம்மளே அந்த சவுண்டு தான் போட்டு சுற்றிட்டு இருந்தோம் ஒவ்வொன்ட்டு. இவன் வந்து பார்த்துட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன் நேற்று, அதனால தான் இப்படி கத்தின்னு இருக்கா. எந்நேரமும் கத்துறாளே. என்ன தான் ஒரு மோட்டிவேஷன் இருந்தாலும் இவ்வளோலாம் இருக்கக்கூடாதுமா, இவ்வளோலாம் இருக்கவே கூடாது. எந்நேரமும் கத்துது பாருங்க, கத்தின்னு வந்துட்டா. என்னடி வாய் அவ்வளோ பெருசாக திறந்து வச்சிருக்கு. ஐயோ கொஞ்சம் நெஞ்சமாக இல்லை. சரி விடுங்க, அவளை பற்றி பேசி நமக்கு தான் டைம் வேஸ்ட். நம்ம இதையும் எடுத்துகிட்டு போய் அந்த பக்கம் போட்டு வச்சிடலாம். இந்த பக்கம் எல்லாத்தையும் போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லது. எனக்கு தெரிஞ்சு உள்ளே இறங்கும் போது ஈஸியாக இருக்கும் நமக்கு. இன்னும் ரஸ்டி பேட்லாக்கி நம்ம போட்டு ஓப்பன் பண்ணல கைஸ், அதனால் அதை போடலாம் அப்படின்ட்டு நான் இப்போ போகிறேன் எடுக்க. கடிச்சிட்டான் ரஸ்டி பேட்லாக்கி. ஓகே கைஸ், எடுத்தாச்சு. இப்போ இதையும் போய் ஓப்பன் பண்ணிட்டோன்னா ஒரு டாஸ்க் முடிஞ்சிச்சு. அப்புறம் நமக்கு கட்டிங் பிளேஸ் மட்டும் தேவைப்படும். ஓகே, கட்டிங் பிளேஸ் இல்லை, அது
செயின் கட்டர்னு நினைக்கிறேன். கட்டிங் பிளேயர்ஸ் வந்து நம்ம டோர் எஸ்கேப் யூஸ் பண்ணுவோம். ஏன் அதுவே யூஸ் பண்ண முடியாதுன்னு தெரில. கட்டிங் பிளேயர்ஸ் செயின் கட்டர் ரெண்டும் ஒன்று தானே அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க எனக்கு தெரியல. முடிச்சு பார்த்துட்டா. அவ்வளோதான். ஒரு மணி நேரத்துக்கு கத்தினே இருப்பா ஓன்ட்டு. அவ்வளோதான், முடிச்சு விட்டாங்க. தயவு செஞ்சு அவ்வளோ போக சொல்லுங்களேன். எங்கள் கிராணி இருக்கானான்னு தெரில. அப்பா போயிருந்தோன்னா அவ்வளோதான். நமக்கு ஹெட்டு ஷாட்டு தான். ஹெட்டிலே வச்சுருப்பா போல் ஒரு ஷாட்டு. நல்ல வேலை போல் கைஸ். நம்ம இந்த பேலாக்கி எங்கேயோ போட்டு வச்சுட்டு நம்ம போய் செயின் கட்டர் எடுத்துன்னு வரலாம். எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. நம்ம சேஃப் கீயா லாக்கர் கீ ஒன்று பார்த்தோம் இல்லையா, அதை வந்து ஓப்பன் பண்ணலாம் தோணுச்சு. ஐயோ இவன் எப்போ பார்த்துட்டு வந்துட்டா. ஐயோ சவுண்டு கேட்டு வந்துட்டா கைஸ். ஓகே இவ்வளோ தசத்துருப்போம். போயிட்டு வரேன். டாட்டா. நான் இப்படியே போகிறேன், நீ இப்படியே எங்கன்னா போ. அவ்வளோதான். நான் இப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு கைஸ், இந்த சேஃபர் கீயா சேஃப் லாக் கீ என்னவோ ஒரு கீ. சாரி கைஸ், ரொம்ப நாள் ஆனதுனால எனக்கு டக்குன்னு வாய்ஸ் எதுவுமே வரமாட்டுது. டக்குன்னு இதோட பேர்லாம். இந்த இடத்துல நான் அதை பார்த்தேன். அதனால் வந்து இங்கே சவுண்டு போட்டு வச்சிட்டோம். ஃப்ரீ ஸ்டாப்பிங்க தான் இருக்குது. இங்கே சவுண்டு போட்டோன்னா அவங்க வந்துடுவா. அப்போ நம்ம அப்படி போயிட்டு நம்ம எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். இங்கே தான் நான் கீயை பார்த்தேன். இல்லை இங்கேயே ஷூட் பண்ணிடலாமான்னு யோசிக்கிறேன் கைஸ். போட்டோம். நம்ம வெளில போய் இதை எடுத்துக்கலாம். அது தச்சு தோ பார்த்தீங்களா ட்ராப்பு. இதை ட்ராப்புன்னு சொன்னால் எல்லாம் நம்பவே முடியல கைஸ். என்ன அது ட்ராப்பு? ஐயோ இது வேலைக்கு வருது கைஸ். வர இவ்வளோ வயலண்ட்டாக போயின்னே இருக்கிறா போல். ஒரு இடத்துல கூட கேப்பே கிடையாது. அடிச்சுன்னே இருப்போம் அந்த மாதிரி, ஆடிக்கினே இருப்போம் அந்த மாதிரி, அடிச்சுன்னே இருப்போம். ஓகே இப்போ சாவடி செத்து போன்றேன். இந்த இடத்துல தான் கைஸ் பார்த்தோம் சேஃப் கீ. ஞாபகம் வந்துடுச்சு. சேஃப் கீ தான் இது பேரா. சாரி கைஸ், ஞாபகம் சுத்தமாகவே இல்லை. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அவள் போட்ட ட்ராப்பில் அவளே மாட்டினா பாருங்கள். நான் நினச்சா மாதிரி சேஃப்கி இடத்துல தான் செயின் கட்டர் இருந்துச்சு பாருங்கள். அவளே ட்ராப்பில் மாட்டினா. போய் சாவடி. இதுதான் கர்மான்றது. ஓகே நம்ம செயின் கட்டரே எடுத்துகிட்டு போயாச்சு. இப்போ நம்ம வந்து ரஸ்டி பேன்லாக்கியே வந்து செயின் கட்டரையும் தான் யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. பண்ணிட்டோன்னா நம்ம இந்த எஸ்கேப்பே முடிக்க போகிறோம். சீவேஜ் எஸ்கேப். ஓகே கைஸ், இப்படி போகலாம். இப்போ செயின் கட்டர் எடுத்துன்னு போகலாம். இவன் வேற கத்தினே இருப்பா கைஸ். இவள் கத்துறதுனாலே ஒரு எரிச்சல் வந்துடுது. சும்மா கத்தினே இருக்கா. இவகிட்ட போகணுமா அப்படின்னு தோணுது தான். பட் வேறு வழி தெரியலையே. இதை முடிக்கணுன்னா அந்த பக்கம் போய் தான் ஆகணும். இவள் வந்து கத்துறதே ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்குது. அதுவும் நீங்கள் ஹெட்செட் போட்டு விளாட்றப்ப இவள் கத்துனானா வைங்களேன், உங்களுக்கு காது லப்பர் இருக்குது பார்த்தீங்களா, ஜவ்வு, அதை கிழிஞ்சிரும். அந்த அளவுக்கு கத்துறா கைஸ். ஒரு எரிச்சலாக வருது. ஓகே இது இங்கே போட்டுருவோம். நம்ம சீக்கிரமாக அப்படியே போய் ரஸ்டி பேடில் தூக்கின்னு வந்துடுவோம். இவகிட்டலாம் வச்சு நம்மளால் மல்லு கட்ட முடியாது. டக்குன்னு முடிச்சிடணும் அதை. கத்திக்கிட்டே இருக்கிறா ஓட்ட. அங்கே பார்த்தா அங்கேருந்து கத்தின்னு வருவா. எங்கே பார்த்தாலும் அங்கேருந்து கத்தின்னு வருவா. சே கிராணி தான் அப்படி இருக்குது. ஐ சி யூ வேர் ஆர் யூ அப்படின்னு கத்தின்னு இருக்கோன்னு பார்த்தா இதுவும் அப்படி தான் கத்தின்னு இருக்குது. அது அப்படி கத்துதுன்னா இது ஓன்னு கத்தியே சாவடிக்குது. ஐயோ அப்பா. இதில் ஒரு மியூசிக் போடலாம் பாருங்க. அது கத்தும் பொழுது ஐயோ இதை ஓப்பன் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதாங்க இந்த எஸ்கேப்பே முடிக்க போகிறோம். ஒரு கும்பிடு, இந்த வீட்டுக்கே ஒரு கும்பிடு. போயிட்டு வரோம். போயிட்டு வரேன். டாட்டா. பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் ஸ்டேஜ் 6 பார்த்து தானே இருக்குது. சரிங்க ஓடலாம். பாய் சி யூ டாட்டா. கிராணி, மண்டை செத்து போன ஸ்பைடர், எல்லாருக்கும் டாட்டா. அவ்வளோதாங்க இந்த கேம் ப்ளே வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சவங்கள லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். see you டாட்டா. டேக் கேர் guys.